Hebron Ministries. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஆண்டவர் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபக்கூக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். I am going to do something in your days. நீ விசுவாசிக்காத கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம், ஏப்ரல் மாதம் மிக முக்கியமான மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் தேவன், பரிசுத்தாவியானவர், தேவாதி தேவன் இந்த தேசத்தினுடைய ஒரு பெரிய திட்டத்தை தேவன் செயலாக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி சொன்னேன், எங்கள் சினாடில் எங்களுக்கு இவர் தான் வேணும் அவர் தான் வேணும்னு கேட்காதீங்க. கர்த்தர் யாரை கொண்டு வர சித்தமாக இருக்கிறாரோ கர்த்தருக்கு எனக்கு சமாதானம் வேணும், என்னுடைய தேசம் சமாதானமாக இருக்கணும், உம்முடைய ஆராதிக்க கூடாதபடி தடை வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் நம்ம ஜெபிக்கிற போது கர்த்தர் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நல்லதை கர்த்தர் செய்வார். அதனால் இன்றைக்கு நம்ம கொடுத்த அருமையான காரியம், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை. இது நடக்கும் அது நடக்கும்ல, நீ யூகிக்காத ஒன்றை நான் செய்ய போகிறேன், நீ நினைக்காத ஒன்றை நான் செய்ய போகிறேன். இதெல்லாம் நம்ம ஒரு நாள் செஞ்சோம், ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தோடு கேட்டோம். இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசியாத ஒரு கிரியை, அல்லேலூயா, நீ நினைக்காத ஒன்றை நான் செய்வேன். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தெரியுமா, கடல் முன்னாடி போய் நிற்கும் பொழுது அந்த செங்கடல் 2ஆ பிளக்கணும் தெரியாது. வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது இந்த வனாந்தரத்திற்கு அத்தனை பேருக்கும் திடீர்னு காடைகள் வரும்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. திடீர்னு மண்ணா ஆண்டவருடைய சமத்தை கொடுப்பான் தெரியுமா? இந்த புல்வெளியில் அங்கே வந்து தேவனுடைய வசனங்களை கேட்டவர்களுக்கு அவ்வளோ பேருக்கும் ஆண்டவர் தேவன் போஷிப்பார்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. காற்று கடலும் அது பயங்கரமான ஒரு பெரிய புயல் வந்த பொழுது ஒரு நிமிஷத்தில் தேவன் இயேசு கடந்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டுவார் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எவீரு மரிச்சு போகும்பொழுது அந்த எவீரு மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார்னு தெரியுமா? தெரியாது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவள் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அந்த பெரும்பாடுகள் நீங்கன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். சொல்லுங்க, கர்த்தர் ஒரே நிமிஷத்துல இந்த மாசத்துல கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம், ஆண்டவர் தேவன் இந்த ஆபக்கூக்கை கொண்டு நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆபக்கூக் ஒரு அருமையான தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையாய் பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி குறித்து 4 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். ஒரு வசனத்தை மொத்தம் 2வது வசனத்தை மட்டும் வாசி, பிறகு அந்த 4 பாயிண்ட் நான் சொல்றேன். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் கேளாமல் இருக்கிறீரே. நீ கேளாமல் இருக்கிற. How long shall I cry and you will not hear? ஏன் ஆண்டவரே கேட்க மாட்டீர்? எவ்வளோ நாள் நான் கதறி கதறி அழுகிறேன், என் கண்ணீர் உடைய சமூகத்தில் சிந்துகிறேன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேச மாட்டீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். தேசத்துல எக்கச்சக்கமா கொடுமை நடக்குது, நினைச்சு பார்க்க முடியல. அநியாயம் தெரிஞ்சு அநியாயம் நடக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய தேசத்தை குறித்து, யூதாவை குறித்து அவன் தேவனிடத்திலே முறையிடுகின்றான், கதறி அழுகின்றான். நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீ ரட்சியாமல் இருக்கிற. இவ்வளோ நடந்தாலும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீர் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி ஒரு பாரத்தோடு கூட அழுகிறான். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட ஆண்டவர் கவனிக்கின்றார். எத்தனை யூடியூபை நீ பார்க்கின்றாய், எத்தனை பேப்பரை படிக்கின்றாய், எத்தனை நண்பர்கள் உறவினர்கள் உனக்கு நடக்கிற காரியங்களாம் சொல்றாங்களே, உன்னுடைய இருதயம் இன்னும் பாரப்படவில்லையே. ஹல்லேலூயா. நீ இன்னும் கண்ணீர் விடவில்லையே, நீ இன்னும் கதறி ஜெபிக்கவில்லையே, நீ இன்னும் உபவாசிக்கவில்லையே, நீ இன்னும் பிரேக் த்ரூ பிரேயருக்கு வரவில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் ஒரு தருணத்தை தருகிறார்.
பிரச்சனை வந்து குண்டு போட்டவொன்னே ஓடுறதில்ல, குண்டு போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட கதறி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த நிமிஷம் எது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசி நமக்கு கற்றுத்தருகிறத பார்க்குறோம். அந்த நாட்களில் என்ன நடக்குது? ஆண்டவர் தேவன் ஒரு பெரிய அருமையான தேசம், இந்த யூதா தேசம் செழிப்பான தேசம், நல்ல அவர்கள் கட்டாத வீடுகள்லாம் கட்டி ஒலிவ மர தோப்புகள்லாம் வச்சு சந்தோஷமாக இருக்காங்க. திடீர்னு ஒரு பெரிய டிசாஸ்டர் வருது. அசரியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். நினிவே பட்டணம் தான் இப்போ கேபிட்டல். பிறகு இஜிப்சியன்ஸு இவர்களை ஒடுக்குகிறார்கள். அதற்கு பிறகு பாபிலோனியர்கள் அடுத்து வர்றாங்க. அவங்க வந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதை குறிச்சும் கவலைப்படாத இருந்தேன் நான், நீ விசுவாசிக்க கூடாது. சூழ்நிலையை பார்த்து அவன் பயந்து போயிடுறான். சூழ்நிலையை பார்க்காத, நீ விசுவாசிக்க கூடாத ஒரு கிரியை உன் நாட்களிலே நடப்பேன். அதனால தான் அப்புறம் சொல்கிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி கடிகொணாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவன் கால்களை மான்களின் கால்களை போல உயரமான ஸ்தலங்களில் என்னை ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா. சரி, 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஒன்று பார்க்கும் பொழுது அங்கே பார்க்குறோம், இந்த செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, ஜெபத்தை கேட்கிற தேவன், ப்ரேயர் ஆன்சரிங் காட். ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த நாட்களில் கர்த்தர் அதிகமாக இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில், பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் சமூகத்தில் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மாதமாக இந்த மாதத்தை மாற்ற வேண்டும். ஒன்று, பேர்டன் ஆஃப் த ப்ராஃபிட், தீர்க்கதரிசியினுடைய பாரம். ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு பாரம் இருக்குது, தேசத்தை குறித்த பாரம். அப்போ அவங்க குடும்பத்துக்காக அழுறான், குடும்பத்துக்காக கண்ணீர் விடுறான், குடும்பத்துக்காக ஆண்டவர்கிட்ட முறையிடுறான். இல்லை, அவன் தன்னுடைய தேசத்துக்கு ஒரு மனுஷன். அதுபோல் இந்த ஆபக்கூக்கு போல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திற்காக முறையிடுவதை பார்க்கிறோம், இந்த தேசத்திற்காக முறையிட வேண்டும். தேசம் என்ற ஒரு பற்று. எத்தனை பேர் அல்ல, கொடிகாத்த குமரன்லாம் இருந்தாங்க நம்ம தேசத்தில். கப்பல் ஊட்டிய தமிழன் சிதம்பரம் இல்லையா, இத்தனை பேர் இருந்தாங்க. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி தாத்தா. அதுபோல் நீங்கள் சட்டை போடாமல் நடக்கணும்னு சொல்ல, அந்த பாரம் நமக்கு. அப்போ இந்தியா முழுவதும் வந்து பயங்கரமான கிளர்ச்சிகள் நடந்தது, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று. அந்த சுதந்திர உணர்வு உள்ளவங்களால் தான் இன்றைக்கே பண்ண, இல்லைனா இங்கிலீஷ்காரன் நம்ம ஆண்டுக்கிட்டே இருந்திருப்பான். இல்லை, லைஃப் லாங் ஒன்று இங்கே சீஃப் மினிஸ்டராக பிரைம் மினிஸ்டராக வந்திருக்க முடியாது, பெரிய லெவலில் வர முடியாது, ஒரு பொலிட்டீஷியன் வர முடியாது, அசம்பிளி இருந்திருக்காது, பார்லிமெண்ட் இருந்திருக்காது, எல்லாம் அவனே இருந்திருப்பான். நீங்கள் நம்ம பெரிய லெவலில் வந்திருக்க முடியாது, எல்லாவற்றிலும் கொடுமை அனுபவித்து கொண்டிருப்போம். இவர்களெல்லாம் அந்த உணர்வு இருந்தனால தான் அவர்கள் போராடினார்கள், நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அதுபோல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு ஆபக்கூக்கை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. burden of the prophet, burden, தீர்க்கதரிசியினுடைய பாரம் நமக்கு வர வேண்டும். ரெண்டாவது காரியம், burden of the nation, தேசத்து குறித்த ஒரு பாரம் ரெண்டாவது வர வேண்டும். அவனுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. அந்த பாரம் எப்படிப்பட்ட பாரமாக இருந்துச்சு? தேசத்தை குறித்த பாரமாக இருந்துச்சு. அதுபோல் தேசத்தை குறித்த. மூன்றாவது காரியம் பார்க்கும் பொழுது, மக்களின் பாரமாய் மாற வேண்டும். மூணாவது என்ன பண்ணோம்? தேசத்தின் பாரம். பிறகு மக்கள். நமக்கு ஆண்டவர் நல்ல குடும்பங்களை கர்த்தர் கொடுத்துருக்கார். நம்ம சர்ச்சில் நல்ல குடும்பங்கள் பார்த்தீங்களா? இந்த குடும்பங்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரில பாருங்கள். அந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கும் ஈஸ்டர் அன்றைக்கி எங்கெங்கெல்லாம் வருங்க. எனக்கு தூரத்துலேருந்து பார்க்குறேன். ஒரு சில பேர் நல்லா கெட்ட தெரிஞ்சு, இன்னொரு அவங்க என்ன பண்ணுறாங்க புத்திசாலித்தனமாக, இந்த லேட்டாக வந்து சர்ச்சுக்கு சரியாக வராதவங்க பின்னாடி உட்காந்துடுறாங்க. அவங்க முன்னாடி ஏன்னா வரலாம், அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா அவங்க வரமாட்டாங்க, அவங்க சர்ச்சுக்கு ஒழுங்காக வரவங்க முன்னாடி உட்காடுறாங்க, ஒழுங்காக வராதுங்க பின்னாடி வந்து அவங்க வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அப்போது அந்த மக்கள் மேலே என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாரம் வரணும். நம்முடைய சபையினுடைய மக்கள் ஏன் சர்ச்சுக்கு வரல ஆண்டவரே? அதற்காக என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு மேலே உங்கள் குடும்பத்துக்கு மேலே உங்கள் குடும்பம் வந்து வரணுன்னா, உங்கள் குடும்பம் அந்த 5 பேரோ 10 பேரோ பரலோகம் போகணுன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அதை ஜெபிக்கலாம் இங்கே நடக்காது. அங்கே நடத்துனீங்கன்னா இங்கே சரியாயிடும் எல்லாமே. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம செய்கிற தவறு. மற்றவங்களுடைய கண்ணீரை நீங்கள் தொடச்சி விட்டீங்கன்னா உங்கள் கண்ணீரையும் உங்கள் குடும்பத்தின் கண்ணீரையும் தேவன் தொடச்சி விடுவார்.
ஹalleluya. சரி, burden of the people. அப்போ மக்களுடைய பாரம் மாற வேண்டும். நான்காவது பாரம், தேவனுடைய பாரம் என்ன, திட்டம் என்ன, தரிசனம் என்ன, ஃபியூச்சர் என்ன நினைக்கிறாரு, என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு, அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4 காரியத்தை தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். சரி, கவனிங்க. இங்கே 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு தடவை வாசிப்போம். 2ஆம் வசனத்தை. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். யாருக்காக கூப்பிடுறான்? எது வரைக்கும் நான் உன்னை நோக்கிக்கிறேன். அவ்வளோ லாங் அப்படி சொல்கிறான். எவ்வளோ நாள் கத்துறான் ஆண்டவரே, இந்த தேசத்தில் இவ்வளோ கொடுமை நடக்குது, நீர் பார்க்க மாட்டீரா? ஹல்லேலூயா. இப்போ நடக்க போகிறதுக்கு முன்னாடியே அவன் தேவன்கிட்ட கதறி அழுகின்றான். அதுதான் பயங்கரமான காரியம் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஒரு சில அவர்கள் தான், அதனால தான் அந்த தீர்க்கதரிசிகள்லாம் இந்த வேதாகமத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், நீர் கேளாமல் இருக்கிறீரோ, கேளாமல் இருக்கிறீரோ, கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீரோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, நீர் அதற்காக, தேவன் எதற்காக இந்த காரியங்கள் என்று ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய தேசத்திற்காக அவன் அழுது புலம்புறான். அதுபோல தேசத்தை குறித்த ஒரு பெரிய பாரம் நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. எக்ஸோடஸ் சாப்டர், யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் என்ன அதிகமாக தொட்டுச்சு. 14ஆம் வசனம் பாருங்க. 5:14. பார்வோனுடைய ஆலோட்டிகள், பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த, டாஸ்க் மாஸ்டர் சொல்லுவாங்க, ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல, செங்கல் வேலையிலே முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை, நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். அவர்களை அடித்தார்கள். யார் அடிக்கப்படுறா? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சந்ததி, தேவனுடைய கற்ப பிறப்பு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததி. அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு அடிமையை போல என்ன செய்கிறாங்க? அந்த சேத்தை மிதித்து கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு இந்த இது மோசையும் ஆரோனும் அங்கே போன உடனே அவனுங்களுக்கு கோபமாயிடுது. என்ன சொல்கிறாங்க? தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது பார்வோனின் ஆவி. அப்போ ஆராதனை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே பார்க்குறான், எரிச்சலாகுது அந்த ஆவி. என்னடா இத்தனை நாள் நம்ம கண்ட்ரோல் இருந்து கடவுள் இப்போ இவர்கள் இத்தனை பேரும் இந்த 21 லட்சம் பேர், அப்போ அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க? இத்தனை நாள் ஆராதனைலாம் ஒன்றும் இல்லையே, ஜாலியாக இருந்தாங்களே, என்னென்னலாம் பண்ணி ஜாலியாக இருந்தாங்களே, வேலை மட்டும் செஞ்சு வீட்டில் போய் படுத்து தூங்குவான். இன்றைக்கி புதுசாக திடீர்னு தேவனை ஆராதிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி என்ன பண்ணுது? பார்வோனின் ஆவி அது உடனே என்ன பண்ணுது? அவங்க மேலே ஏவி விடப்படுகிறது. அப்போ சொல்கிறான், வைக்கலாம் தரமாட்டேன், நீ செங்கலை சுடுறதுக்கு மாத்தமில்ல, நீயே போய் வைக்கோல தேடிக்கோ, ஸ்ட்ராவுக்கு தேடிக்கோ. அவன் எங்கே போய் தேடுவான் பாவம்? நேராக மண்ணை மிதித்து அவனுக்கு செங்கோலை அறுக்கிறதே பெரிய, 6லேருந்து 8-10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை சேர்த்தே பெரிய காரியம். அவனே போய் மெட்டீரியல் எடுத்துகிட்டு அவனே. அப்போ என்ன அர்த்தம்? அவன் எனக்கு வீடு வேணும், நீ போய் செங்கல் எடுத்துகிட்டு நீ போய் சிமெண்ட் எடுத்துகிட்டு எனக்கு வீடு கட்டி கொடு. இது நியாயமா அநியாயமா? அநியாயம் இல்லையா? அவனுக்கு செங்கல் வேணும், அவன் அரண்மனை கட்ட போகிறான், அவன் அரண்மனை கட்ட போது நீ போய் தேடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அலைஞ்சு விட்றான். அப்படியே வேதனை மேலே. அப்போ சொல்கிறான், ஏன்டா இவன் போய் அலைஞ்சதுனால செங்கலை சரியாக அறுக்க முடியல. அதனால் உடனே சொல்கிறான், நேற்றும் முன்னாடி செஞ்சது போல் ஏன்டா செய்யலை, நீ தான்டா காரணம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ உடனே அவர்களை அடிக்கிறாங்க. எவ்வளோ பயங்கரமான தேவனுடைய பிள்ளைகள் கதறி அழுகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த மாற்றும் போது அவர்களுக்கு 16ஆம் வசனம், அவர்கள் அடியாருக்கு வைக்கல் கொடாது இருந்தும் செங்கலறுத்து தீர வேண்டும் எங்களுக்கு சொல்லுகிறார்கள், நம்முடைய ஜனங்கள் குற்றம் இருக்க இந்த அடியாராக நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறாங்க. கடைசி வசனங்களை வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனம், அவங்க எல்லாம் பேசிட்டு வராங்க. அங்கே யார் வரா? ஆரோன் வருகிறார்கள். அவர்கள் புறப்படும் வழியை, சமுத்திர விட்டு புறப்படுகிற வழியிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு, டேய் உன்னால தான்
கெட்டோம் நாங்கள். நீ மட்டும் ஒழுங்காக வரதோம், ஒழுங்காக நாங்கள் செங்கல் அறுத்து ஏதோ கொடுத்துக்கிட்டு வாழ்க்கை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி நீ வந்து நீங்கள் ஆராதனை செய், அதை செய்யின்னு சொல்லி எங்களை நீ டைவர்ட் பண்ணதுனால இப்பொழுது நாங்கள் அடிக்கப்படுகிறோம். அன்றைக்கி அடி கிடையாது, இன்றைக்கி அடிக்கப்படுகிறோம். என் வாசனையை கெடுத்து விட்டாய். அல்லேலூயா. இவனுக்கு வாசனை வேணும்னு தான் அவனுங்களே வந்திருக்கானுங்க. இத்தனை நாள் இருந்த வாசனை அவன் பழகி போச்சு. இந்த சேத்து வாசனையே அவனுக்கு பழகி போச்சு. மண் வாசனை சொல்லுவாங்க பாருங்க, அப்படி போனவங்க பாருங்க. ஆமாம், நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சில டைம் போகும்பொழுது அவங்க ஊர் வந்த உடனே இது என்னது கிளாஸ் யாருக்கு மண் வாசனை. அவங்க ஊருக்கு வந்தாச்சு, எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. அந்த மாதத்துக்கு ஏசியெலாம் ஆஃப் பண்ணு அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருப்பேன். அப்போது எல்லாம் அந்த இடத்துல அந்த வாசனை அப்படிதான் என்னை கெடுத்து விட்டீர்கள் சொல்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர்களை மோசமாக பேசுறாங்க. அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அது இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீ உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். அப்படி தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு அவன் அழுத உடனே இவன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை நீர் தானே ஆண்டவரை அனுப்பிச்சிரு, ஏன் ஆண்டவரே. ஆனால் அதற்கு முன்பாக அவங்க என்ன செய்கிறாங்க, அவனுடைய கூக்குரல் 3-4 அதிகாரத்தில் அவருடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியிலே வந்து எட்டி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது எட்டி இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை கர்த்தர் அமைச்சு முடியாதுன்னு சொன்னவனை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு இன்னும் இது வந்து லீட் பண்ணுறதுக்கு மோசையும் ஆரோனையும் தேவன் தெரிந்து கொள்கிறத பார்க்க முடிகிறது. நான் சொன்னேன் போன வாரங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப எங்களுக்குள்ள அந்த டவுட் இருந்துச்சுன்னு, ஏன் வந்து ஆண்டவர் மோசையை வந்து ஆண்டவர் வந்து ஐப்ரிஸ்டா பிரதான ஆசிரியனை ஆக்கவில்லை, எதுக்கு வந்து சில சமயத்தில் இந்த தவறு பயங்கரமாக இருப்பார். எங்கள் ஃபாதர் கூட ஆண்டவர் கடைசி நாளில் ரொம்ப அழுதார். ஏன்னா அவரை தேவன் ஊழியத்துக்கு அழைச்ச போது அவர் வரவே இல்லை. ஆனால் கடைசி நாட்களில் மறிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்கலாம், 10 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த 15 வருஷங்கள் ரொம்ப கதறி அழுதார். எழுதிட்டு கிராமங்கள்லாம் போயிட்டு அப்போ அந்த சாமுலாம் சொல்லியிருக்கான், அந்த பெட்டர் மார்க்ஸ் விளக்க வச்சுக்கிட்டு போயிட்டு சுவிசேஷம் சொன்னார். அப்போது அவருக்கு வந்து அந்த ஊழியத்துக்கு அழைச்ச பொழுது வரவில்லை. அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. ஆண்டவர் அழைச்ச போய் எங்கள் அப்பா அழுகை என் கண்ணீரில் இருந்துச்சு. நானும் சொன்னேன், நானும் வரேன், நான் வந்து முன்னாடி நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனால் முழு நேரம் ஊழியத்துக்கு வரல. ஆனால் கர்த்தர் தேவன் என்னோட கூட பேசினார், நீ நஷ்டமாகி என்கிட்ட வர்றது நான் விரும்பலை, நீ உன் கம்பெனி லாபமாக இருக்கும் பொழுதே நீ வந்தால் தான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்போ தான் அந்த தைரியம் வந்துச்சு எனக்கு. சரி, எங்கள் அப்பா அழுத மாதிரி கடைசி நாளில் நம்ம அழக்கூடாது, ஊழியம் செய்யலையே ஆண்டவரே இத்தனை நாளை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அழக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேயே நான் ஊழியத்துக்கு வந்தேன். 75 முதல்ல ஊழியத்துக்கு வந்தேன். அப்படியே 95ஆம் வருஷம்லையும் 20 வருஷங்கள் எவாஞ்சலிஸ்டாக ஊழியம் செஞ்சேன். 95 முழு நேர ஊழியத்துக்கு என்ன அர்ப்பணித்தேன். கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறார், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த ப்ராஃபட்ஸ்க்கு எப்பொழுதுமே ஒரு பயங்கரமான உபத்திரவத்தை தேவன் கட்டளையிடுவார். ஏன் கட்டளையிடுறார்னா, அவர்களை தேவன் முன் உதாரணமாக வைப்பார். முன் உதாரணமாக வச்சு அவர்களோடு கூட தன் இருதயத்தின் பாரங்களெல்லாம் பகிர்ந்து கொள்வார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த இருதயத்தின் பாரத்தை தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும். உங்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டா, உங்கள் மேலே தேவனுடைய திட்டம் இருந்தால் சில சமயத்தில் உபத்திரவங்கள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்ற அர்த்தம். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இப்போ நான் பிஸ்னஸ்லேயே இருந்தால் ஒரு 10,000 கோடி மேலே சம்பாதிச்சிருப்பேன். ஆனால் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாத்திரமல்ல, உங்களையும் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றும்படி கிருபை செய்தார். மோசே ஒரு பார்வோனாக இருந்து மரிச்சு போயிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அவன் தன்னை அர்ப்பணித்த பொழுது 21 லட்சம் பேரை பரலோகத்துக்கு கானானுக்குள் வழி நடத்துகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள மனுஷன், ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசின்னு கூப்பிடுற அளவுக்கு தேவன் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து விடுகிறார். பார்த்தீங்களா, எத்தனை பார்வன்கள் மறிக்கிறாங்க, அவனுங்க பேர் எங்கே போனமாக தான் இருக்கிறானுங்க இன்னும். ஆனால் இவன் பேர் எங்கே
இன்றும் கர்த்தர் மறுரூப மலை வரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்து விடுகிறார். அதுதான் கர்த்தர் செய்யறது. ஆண்டவருக்கு பிடிச்ச காரியங்களை நீங்களும் நானும் செஞ்சீங்கன்னா அது என்ன வேணும்? இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. சபை எப்படியாய் மாற வேண்டும் அப்படின்னா, இம்மையில இல்ல, மறுமையை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் பரலோகத்தை வச்சிருக்க திட்டங்களை நான் அறிய வேண்டும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய. அப்போ இவன் போயிட்டு தேவனுடைய சமூகத்தில் அழற, ஆண்டவரே அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 10 ஆண்டவர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறார். நான் தான் அமிச்சேன், நான் உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வேன். அப்போ உங்களை அழைத்தவர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்துறது போல பிகினிங்கில் இருந்தாலும், ஆரம்பத்தில் இருந்தாலும் தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. கடைசி நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். அங்கே போகிறான், அந்த கோலை நீக்கிறான், தண்ணீர் ரத்தமாக மாறுது. ஒரே நிமிஷத்தில் அங்கே என்ன பண்ண, தவளைகள் வருது, பேன்கள் வருகிறது, எல்லா இடங்களிலும் வாதை நோய்கள் வருகிறது. எதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார் இவனை கொண்டு, ஒரு நிமிஷத்தில் அந்த ராஜா பார்த்து, குடும்பம் பார்த்து, தேசமே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு நாள் அவன் அந்த இடத்த விட்டு விலகி ஓடுறான், பயந்து ஓடுறான். ஐயோ பார்வோனை கொண்டு போட்டுருவான்னு ஓடுறான். இன்றைக்கு பார்வோனுக்கு முன்பாக நிற்கின்றான். அல்லேலூயா. பரலோகம் இவனோடு கூட நிற்கிறது. ஒரு நாள் பரலோகம் உங்களோடு கூட நிற்கும். உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே 2 குருடர்கள் வருகிற, பிளைண்ட் மேன் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே 2 பேர் வருகிறார்கள். அந்த 2 பேர் என்ன பண்றாங்க, விட்டு போகலே இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறேன் கேட்கிறாரு. அதற்கு அவர்கள், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு அவ்விடம் விட்டு போகலே 2 பின்னே சென்று தாவீது குமாரன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறான். பின்னாடி வந்துகிட்டே இருந்து அவனுக்கு என்ன பண்றோம், அவன் பிரச்சனை தீர வேண்டும், பிரச்சனை தீர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே பின்னாடி வந்துடும். ஆண்டவரே என் கண்ணு குருடா இருக்கிற, நான் சுகம் பண்ணுறோம். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு வல்லமை உண்டுன்னு நினைக்கிறியா? என்னால் சுகம்? ஆமாம் ஆண்டவரே, உமக்கு வல்லமை உண்டு. அப்போது ஆண்டவர் தன்னை சுகமாக்குவார் என்று அவன் விசுவாசிக்கின்றான். நம்ம வாழ்க்கையில் சுகம் வர வேண்டும்னா, நம்ம பிரச்சனை தீர வேண்டுமென்றா, கர்த்தர் தான் நம்ம பிரச்சனையை ஆண்டவர் சுகமாக்குவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் வீட்டுக்கு போயிடுறார். வீட்டுக்கு போனாலும் உனக்கு உறவே இல்லை, நேராக வீட்டுக்கு போயிடுறான். போயிட்டு ஆண்டவருடைய சமுதிரம் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனை தொட்டு சுகமாக்குறார். அதுபோல் ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைக்கு அவர் ஒருவர் தான் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு நாள் சொன்னேன், நான் கொரோனாவில் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் போகும்பொழுது ஒரு பொண்ணு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்ல ஒரு பெண் அந்த ஐசியூவில் அது அப்படியே பயங்கரமாக அந்த அப்படியே ஸ்க்ரீன் நிறைய பேர் வந்துட்டாங்க. எங்கள் இடத்துல அந்த ஐசியூ ரூமுக்கு கதவு கூட கிடையாது, எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீனை போட்டு ஸ்க்ரீனை மூட. அவள் அப்படியே அந்த அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, லிக்விட் கேஷ் இல்லை, என்ன பண்ணுறாரு, சொத்து எத்தனை 7 கோடி 5 கோடி ரூபாய் அப்பார்ட்மெண்ட்டை கொண்டு எடுத்துகிட்டு 1-2 அப்பார்ட்மெண்ட்டை கொண்டு எப்படியாயும் பொண்ணக்கா இப்போ பணத்தை கட்டு சார்ன்றான், இப்போ பணத்தை கட்டு. இதெல்லாம் எடுத்து நாங்கள் எங்கே போகிறது சார்? நீங்கள் எது வேணால் செய்யுங்க சார், நான் கொடுத்துட்றேன் சார். இந்த டாக்குமெண்ட்டை வச்சு கத்துறான். நான் அப்படியே நடந்து போகிறேன், பார்த்துக்கிட்டே போகிறேன், கத்துறான். நான் போயிட்டு ஒரு நாள் அப்படியே போய் கொண்டு நான் எனக்கு இந்த இது கொடுத்தாங்க. அப்படியே நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் அங்கே வந்த நர்ஸு, அந்த நர்ஸுக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ பெரிய காரம், எங்கெல்லாம் போனோம். அங்கே பார்த்தா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த நர்ஸு என்னை தெரிஞ்ச நர்ஸு. பாஸ்டர் எப்படி இருக்கு பாஸ்டர் கேட்குறான். எந்த சம்பவம்னா, இந்த அண்ணா நகரில் இருக்க சபைக்கு போகிற பொண்ணு, அந்த 2 பொண்ணுங்க, 2 பொண்ணும், ஒரு பொண்ணு பாண்டிச்சேரி, அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போகிற 2 பேரும் கிறிஸ்டியன்ஸ் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே வந்தவுடனே எப்படி பேச, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அதில் காலையில் வந்த உடனே, அப்பா நேற்று சாப்பிட்டீங்களா அப்பான்றான். என்னடா இவ யாரே அப்படியே அப்பான்னு கூப்பிட்றா. அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா,
மாத்திரை சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னா, அப்புறம் இல்லைம்மா இது இல்லை நீங்கள் சாப்பிடணும்ப்பா அப்போ தான்ப்பா மாத்திரை ஒன்று உடனே சாப்பிடுங்க உட்காரணும். அங்கே அப்படி அந்த 8 நாளும் அப்படி. அதேமாதிரி இந்த சீஃப் டாக்டர் அவர் தான் சிவாவோ என்ன ஒரு பேர், அவர் சொல்கிறாரு, என்ன பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றாவது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, நீங்கள் விஐபி பாஸ்டர் அப்படின்னு போட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பாஸ்டர் எடிசன் போட்டிருக்கோம். நான் சொன்னேன் தெரியக்கூடாது, எனக்கு மிஸ்டர்னு போடுறான்னா அவன் பாஸ்டர் தான் போடுறான். அவர் வந்தோடனே என்ன பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, எல்லா டாக்டர்ஸும் அந்த அது வந்த உடனே அந்த 9th floor வந்தோடனே விஐபி ரூம். ஹல்லேலூயா. அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ரெம்டெசிவிர் கிடைக்கவே இல்லை, ஏர் ரூம் மட்டும் தனியாக வருது. அப்போ தான் கேட்குறா, இப்போ தான்ப்பா உங்கள் பவர். அவருக்கு கேட்குறா, அந்த பொண்ணு சொல்கிறா, உங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து அது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மீதி இருந்தால் மட்டும் மற்ற பேஷண்ட் கொடுமா. அப்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம எங்கே போனாலும் நம்ம செஞ்ச அவருக்கு உண்மையாக இருந்தால் நம்மை மனுஷன் பாதுகாக்க முடியுமா. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், என்னாச்சு, செத்து போயிட்டா அப்பா. என்னம்மா 28 வயசு கூட ஆகாது. ஆமாம் கல்யாணம் அவ்வளோதான். அவங்க அம்மா அப்பா பிரதர்ஸ் நெஞ்சில் அடிச்சுட்டு போனாங்க. சொத்து காமது பண்ண முடியல பார்த்தீங்களா. கர்த்தர் ஒருவர் தான் அவங்கள காமது பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் ஹாஸ்பிட்டலில் தங்கினாலும் கூட கர்த்தர் அங்கே இருக்க வேண்டும். கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் தங்கினாலும் கூட கர்த்தர் அங்கே இருக்க வேண்டும். எந்த ஹாஸ்பிட்டலும் முக்கியம் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் கர்த்தர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விஷயம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். ஆந்திராவிலேருந்து வந்தியா, கர்நாடகாவில் வந்தியா, மும்பையில் வந்தியா தெரியாது. ஆனால் எந்தெந்த இடத்துலேருந்து கர்த்தர் உன்னை ரட்சித்தாரோ தொட்டாரோ அந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய திரளான கூட்டம் பரலோகத்திலே வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆபுக்கூக்கை போல கதறி அழுதவர்கள் தேசத்திற்காக. அந்த வசனம் சொல்லுது, பாஷைக்காரர்கள் வந்து ஒருவனும் எவ்வளோ பாஷைகள், என்ன கூட திரளான குடும்ப ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குறித்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். யோவான் பார்க்கின்றான். இதெல்லாம் யாரு, தன்னுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியான் ரத்தத்திலே தோய்த்தவர்கள். அப்படின்னா என்ன, அடி வாங்கினவங்க, உதவாங்கினவங்க, அடி வாங்கினவங்க. இயேசுடைய சரீரம் அவனுடைய ட்ரெஸ் முழுதும் ரத்தமாக மாறி போகுது. ஏன் அந்த அளவுக்கு அவர்கள் உபத்திரப்படுத்தப்படுகிறார். இவங்கெல்லாம் உபத்திரப்படுத்தப்பட்டவங்களாம் இப்போது பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிறார். நீங்கள் உங்கள் உபத்திரவத்தில் கர்த்தர் உங்களை பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலோட்டி நிமித்தமால் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். தேசத்திற்காக தேவன் தேவர்களை மறுபடியுமாக அவளை வெளியே கொண்டு வர ஒரு விடுதலையை தேவன் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ப்ராஃபட்டுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு பாரம் போயிருந்தது. அதுபோல் உங்களுக்கு எனக்கும் எப்படி இருக்க வேண்டும், தேசத்தை குறித்த நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும். அது இயேசுவின் பாரமாய் மாற வேண்டும்.